கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 30 வசனம் 7. அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வில் மிகவும் போராட்டத்தோடு, சூழ்நிலை மிகவும் கொடுமையாக இருப்பதால் என்னுடைய வாழ்நாள் எப்படியாக காணப்படும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கலாம். எரேமியா 30:7 அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய சூழ்நிலை மிகவும் கொடுமையானதாக காணப்படலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அந்த சூழ்நிலையை மாற்றி நாம் ரட்சிக்கப்பட்டு விடுதலையோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காலம் இக்கட்டாய் காணப்படலாம், ஆனால் அந்த இக்கட்டை ஜெயமாய் மாற்றி நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு உண்மையாய் நாம் வாழ்வோம். அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இக்கட்டு காலத்தில் அவர் நமக்கு அரணாய் அடைக்கலமாயிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நமக்கு இளைப்பாறுதலை தந்து நாம் சமாதானத்தோடு வாழ நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவருக்கு உண்மையாய் வாழ்வோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய இக்கட்டிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை இக்கட்டிற்கு நேராக நடத்தின எல்லா காரியங்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க அவர் உதவி செய்வார். ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் அவர் ஆலோசனையின்படி வாழ்வோம். மனித ஆலோசனைக்கு இடம் கொடாமல் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மையாய் உம்முடைய ஆலோசனையை கேட்டு எங்கள் இக்கட்டில் நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலம் என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை போதித்து நீர் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.